அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது தங்கம் சேருவதற்கு நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவு ஏற்கனவே நாம் போட்டிருந்தாலும் நிறைய சகோதரிகள் எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பெயர்ல இந்த ஒரு பதிவை நாம இப்போ கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய வீடியோக்குள்ள அதாவது நம்முடைய தர்மம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் கூறியது இப்பொழுது நாம் மறந்தது கிடையாது. அதை நாம் அனுசரிப்பதற்கு நமக்கு எதனால் அனுசரிக்கணும் அப்படின்னு நாமளே பெரியவர்களாகிய நாமளே அப்படி நினைத்து அதை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கடத்தாமல் இருப்பது. இதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் கூறியது, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது, வேதங்களில் சொல்லப்பட்டது, இது எல்லாமே நாம் மறக்கும் போது நிச்சயமாக நம்முடைய தலைமுறையினருக்காகட்டும் அல்லது வருகின்ற காலத்தவர்களுக்காகட்டும் எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்பது, நோய்கள் என்பது, இனம் புரியாத மனக்கவலை என்பது ஏற்பட்டு கொண்டு இருக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய சில வீடியோக்கள்ல அல்லது நாம் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் சில விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் தர்மம் கூறிய விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்றேன். முடிந்தவரை கடைபிடியுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக கடைபிடிப்பது சிறந்தது. இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அதுல பாகமாக ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். எப்பொழுதுமே சூரியன் வருவதற்கு முன்பாக எழுவதுதான் சிறந்தது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சூரியன் வந்த பிறகு நாம் எழுந்தால் அது தவறு அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. சூரியன் வந்த பிறகு கூட நாம் அப்படியே ஒரு 10-11 மணி வரை தூங்கி கொண்டிருந்தால் அந்த ஊரில், அதாவது நாம் வசிக்கின்ற ஊரில் இருக்கக்கூடியவர்களினுடைய தரித்திரம் எல்லாம் நமக்கு விடுமாம் அப்படின்னும் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நைட் ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு விதிவிலக்கு உண்டு. அப்படி செய்கின்றவர்கள் காலையில தான் தூங்கணும். அவங்க பல் விளக்கிட்டு காஃபியோ ஏதோ அவரவர்களுடைய விருப்பம் போல குடிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க. அதற்கு விதிவிலக்கு உண்டு. ஆனா இரவு நாம சீக்கிரமாக படுத்து காலையில் சீக்கிரமாக எழணும். இதுல ஒரு பழமொழியே உண்டு இல்லையா, early to bed early to rise அப்படின்னு. அதுதான். அதனால முடிந்த அளவுக்கு இதை நாம் கடைபிடிப்பது சிறந்தது. அப்படி இல்லாமல் நாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தா நமக்கு தரித்திரம் மற்றும் வியாதிகள் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நிச்சயமாக சூரிய பகவான் வருவதற்கு முன்பாக, அதனால தான் நம்முடைய வீடுகள்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க 6 மணி ஆயிடுச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 6 மணிக்காவது நாம் எழுந்திருக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேல தூங்கக்கூடாது. இது ஒரு விஷயத்தை இந்த வீடியோல பார்த்தோம். வருகின்ற வீடியோக்கள்ல இந்த மாதிரி நாம் மறந்து போன விஷயங்களை நாம பார்க்கலாம். இப்போ இந்த பதிவு எதற்கு அப்படின்னா, 41 நாட்கள் நாம தீபம் ஏற்ற வேண்டும். என்ன தீபம் அப்படின்னு கேட்டா, 41 நாட்கள் இலுப்பை எண்ணெய் தீபம். இலுப்பை எண்ணெய் தீபம் நிலைவாசல்ல மற்றும் துளசி செடி கிட்ட பூஜை அறையில ஏற்றலாமா என்ற கேள்வி வரும். நிச்சயமாக ஏற்றலாம், அதில் தவறு ஒன்றும் கிடையாது. 41 நாட்கள் இலுப்பை எண்ணெய் தீபம் ஒன்று நீங்க பூஜை ரூம்ல ஏத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிலைவாசல்ல தீபத்தை ஏத்துங்க. ஏதோ ஒரு இடத்துல, பூஜை ரூம்ல அல்லது நிலைவாசல்ல. நாங்க 2 இடத்துலையும் ஏத்தலாமா அப்படின்னா அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது உங்களுடைய விருப்பம். பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா நிலைவாசல்ல 2 புறமும் தீபத்தை நாம ஏத்தலாம். அப்படி நாம தீபம் ஏற்றும் போது அதற்கு இலுப்பை எண்ணெய் ஊற்ற வேண்டும். தீபம் ஏற்றுகின்ற நேரம் குறிச்சுக்கோங்க. மாலை 5 மணி 15 நிமிடத்தில் இருந்து
5:45 இந்த தீபத்தை வந்து நாம ஏத்திடணும். அது வந்து நீங்க அதுக்கு ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி ஏத்துனீங்க அப்படின்னா அது நிறைய நேரம் எரியுதுன்னா அதற்கு தவறு ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே தீபம் ஏற்றும் போது அதற்கு கீழே வந்து ஒரு ஆசனம், அதாவது ஒரு தட்டோ ஒரு இலையோ ஏதோ ஒண்ணு வைக்கணும். வெறும் தரையில தீபத்தை ஏத்தி வைக்கக்கூடாது. இது ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. 2வது, மங்கள தீபம் அப்படின்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் நிச்சயமாக வைக்க வேண்டும். அடுத்து 3வது, தினம்தோறும் அந்த விளக்கை வந்து சுத்தப்படுத்தி தான், அதாவது தொலைக்கிட்டு தான் நாம ஏற்றணும். அதாவது வெள்ளை வெள்ளையேன்னு புளி போட்டு பீட்டாம்பரி போட்டு இப்படி எல்லாம் தொலைக்க வேண்டியது கிடையாது. பூஜை பாத்திரங்கள் விளக்குவதற்கென்று தனியா நீங்க வந்து சோப்பு, அந்த ஒரு டப்பா ஒன்று போட்டு சோப்பு போட்டு தனியா வச்சிருப்பீங்க. அதுல அப்படியே சும்மா தொலைக்கிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏத்தினா போதும். இப்படி தீபம் ஏற்றும் போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தொலைக்கலாமா அப்படின்னா தினம்தோறும் செய்கின்ற வேலைகளுக்கு கிழமைகள் திதி வார நட்சத்திரத்தோடு கணக்கு கிடையாது. அதனால தீபம் ஏற்றுகின்ற முறை, தீபத்தை வந்து சும்மா அப்படி நம்ம வந்து சும்மா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு நல்லா வந்து நாம அதை தொலைக்கிட்டு அதுல வந்து தொடச்சிட்டு எண்ணெய் ஊத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றணும். வெறும் தரையில தீபம் ஏற்றக்கூடாது, ஒரு தட்டு வச்சு தீபம் ஏற்றணும், அவ்வளவுதான். இப்படி நாம தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில அந்த தங்கமாகப்பட்டது சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் 41 நாட்கள் ஏற்றணும். பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் அதற்கு 4 நாட்கள் வந்து கிடையாது. 5வது நாளிலிருந்து தாராளமாக ஏற்றலாம். இப்படி நீங்க ஏத்தி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் வந்து நிறைய சேருகின்ற யோகம் என்பது ஏற்படும். இப்ப இந்த தீபம் எதில் ஏத்தலாம் அப்படின்னு கேட்டா, நிலைவாசல்ல ஏற்றும் போது நீங்க அகல்ல வந்து ஏத்தலாம், அல்லது காப்பர் விளக்கு, செப்பு விளக்கு வச்சு ஏத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். செப்பு விளக்கு வச்சு ஏத்தினா ரொம்ப சிறந்தது. இல்லாதவர்கள் நம்ம வந்து அந்த அகல் விளக்கு வச்சு கூட தீபம் ஏற்றலாம். தானாகத்தான் மலை ஏற வேண்டும், நாம அதை மலை ஏற்றக்கூடாது. இதுதான் தீபம் ஏற்றுவதற்கு உண்டான விதிமுறைகள். எந்த தினம்தோறும் நாம தீபம் ஏற்றினா கூட இப்படி நாம தீபம் ஏற்றும் போது அது மங்கள தீபமாக கருதப்படும். மற்றும் நீங்க வந்து வேற எதையோ ஃபாலோ பண்ணி ஏத்துறீங்க, நாங்க இப்படி ஏத்துறோம்னா அது அவரவர்கள் விருப்பம். மங்கள தீபமாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஏற்றுவதுதான் சால சிறந்தது. அதனால இந்த விதத்துல தீபத்தை ஏத்துங்க. ஒரு புஷ்பம் கூட நாம அங்க வைக்கலாம். தினம்தோறும் புஷ்பம் இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க இல்லையா, அதுவே போதும். இப்படியாக இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் போது தங்கம் சேருகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.